இன்னைக்கு வந்து நாங்கள் உங்களுக்கு இது சாப்பாடு சாமான் கொண்டு வந்திருக்கிறோம். இது யார் கொடுக்குறாங்க என்னன்னு அவங்க யாருக்கும் தெரியாதனால அது அவங்க யார் என்னங்கிறத நான் கொஞ்சம் வாசிக்கிறேன். கொஞ்சம் கூட தான் இருக்கும், கொஞ்சம் கேட்டுக்கிறேங்க. இது வந்து டென்மார்க் பிரண்டாபதியில் தான் தோன்றி அம்மனாக தோன்றி அற்புதங்களை நிகழ்த்தி அருள் பாலித்து வரும் அபிராமி அம்மனின் அம்சமாக விளங்கும் அருட்பெருந்திரு ஸ்ரீ அபிராமி உபாசகி அன்னை தாயக மக்களுக்காக ஆன்மீக பணிகளுடன் சமூக பணிகளையும் ஆற்றி வருகின்றமை நாம் அறிந்தது. அந்த வகையில் சுவிஸ் நாட்டை வதிடமாக கொண்ட டென்மார்க் ஸ்ரீ அபிராமி உபாசகி அன்னையின் நீண்டகால பக்த தொண்டர்கள் திருமதி பாலகுமார் ராணி தம்பதியரின் புதல்வி செல்வி ராஜி அவர்கள் 11/2/2025 இன்று தனது பிறந்த நாளை முன்னிட்டு நுவர்லிய மாவட்டத்தில் வறுமை கஷ்ட துன்பத்தில் வாழ்ந்து வரும் மக்களுக்கு உதவிக்கரம் நீட்ட முன்வந்துள்ளார். அந்த வகையில் ஸ்ரீ அபிராமி உபாசகி அன்னையின் அருளாசியுடன் இன்றைய தினம் 11/2/2025 செவ்வாய்க்கிழமை 32 குடும்பங்களுக்கு தலா ரூபாய் 3000 பெறுமதியான உலருணவு பொதிகள் வழங்கியுள்ளார். செல்வி ராஜி அவர்கள் ஸ்ரீ அபிராமி உபாசகி அன்னையின் ஆசியுடன் சகல சௌபாக்கியங்களையும் பெற்று நீண்ட ஆயுளுடன் நீடூடி வாழ வாழ்த்துகிறோம். ஆன்மீக பணிகளுடன் சமூக பணிகளை ஆற்றி வரும் அபிராமி உபாசகி அன்னை ஏலாலை பகுதியில் திருமதி திருநாவுக்கரசு மகேஸ்வரி தம்பதியினருக்கு தெய்வ அம்சம் கொண்ட தெய்வ குழந்தையாக அவதரித்து அவரது 9வது வயதில் அபிராமி அம்மனால் ஆட்கொள்ளப்பட்டு அச்சிறு வயதில் ஊர் மக்களுக்கு அருள்வாக்கு கூறி இன்னல்கள் தீவினைகளை களைந்து ஆசி புரிந்துள்ளார். அதன்பின் தனது பாடசாலை படிப்பை முடித்துக்கொண்டு தாயக போர்க்கால சூழ்நிலையால் பாதுகாப்பு தேடி டென்மார்க் நாட்டை வந்தடைந்து அங்கு வாழ்ந்து கொண்டு இருந்தபோது அபிராமி அம்பாள் அன்னையின் கனவில் தோன்றி அபிராமி அம்மனை ஆதரித்து ஏற்றுக்கொண்டு மக்களின் கஷ்ட துன்பத்தை தீவினைகளை களைந்து ஆசி புரியும்படி கேட்டதற்கு இணங்க டென்மார்க் பிரண்டாபதி கிராமத்தில் ஓர் ஆலயம் அமைத்து தாந்தோணி அம்மனாக வீட்டிலிருந்து தன்னை நாடி வரும் மக்களுக்கு அருள்வாக்கு கூறி இனி பீடைகளை தீவினைகளை களைத்து அருளாசி புரிந்து வருகிறார். அபிராமி அம்பாளின் அவதாரமோ 1000 நாமங்களை கொண்ட அவதாரம். தாயார் ஒவ்வொரு வருடமும் மார்கழி 31ஆம் திகதி நள்ளிரவு 12 மணியளவில் தனது பூர்வ ஜென்ம தொடர்புகளை களைந்து புதிய அம்மன் அவதாரம் எடுத்து உலக மக்களின் பிணிப்பீடைகளை தீவினைகளை போன்றவைகளை களைந்து அருளாசி புரிகின்றார். தாயார் 27 அம்மன் அவதாரம் எடுத்து இவ்வருடம் திரிபுர சுந்தரி அம்மனாக வீட்டிலிருந்து அருளாசி புரிகிறார். அத்துடன் தாயார் தாயக மக்கள் மீது கூடிய கவனம் செலுத்தி அங்குள்ள மக்களின் கஷ்டங்கள் துன்பங்கள் தீராத நோய்கள் தீவினைகளை களைந்து வறுமைகளை நீக்கி உதவிக்கரம் நீட்டி அருளாசி புரிந்து வருகிறார். அத்துடன் ஸ்ரீ அபிராமி உபாசகி அன்னை ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி தினத்தன்று சிவனெளி பாதமலை அடிவாரத்தில் அமைந்துள்ள சிவாலயத்தில் விசேட அபிஷேக ஆராதனைகளை பூஜைகளை செய்து சமூகம் அளிக்கும் அனைத்து பக்தர்களுக்கும் அன்னதானம் வழங்குகின்றார். மலையக மக்கள் இவ்சிவாலயத்தை நடைபெறும் பௌர்ணமி பூஜை நிகழ்வுகளில் கலந்து லிங்கேஸ்வர பெருமானின் அருட்கடாட்சத்தையும் உபாசகி அன்னையின் ஆசையும் பெற்றுமாறு வேண்டுகிறோம். ஆன்மீக பணிகளுடன் சமூக பணிகளையும் ஆற்றி வரும் அபிராமி உபாசகி அன்னையின் திருவடி வணங்கி திருவருளை போற்றுவோமாக. ஓம் சக்தி. அவங்க தான் இந்த இதுகளை இங்கே அனுப்பியிருக்காங்க. இன்றைக்கி அந்த ஒரு பிறந்த நாளுக்காக இந்த பொதிகள் இன்றைக்கி அவங்களுக்கு வழங்கி வைக்கப்படுது. அதே போல் ஒரு ராஜாராம் அவங்களோட மேனேஜர் இதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்த அவங்க எல்லாருக்கும் எங்களுடைய அன்னையின் சார்பாக நன்றிகளை கூறிக்கொள்கிறேன் சொல்லிக்கொள்கிறேன். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், இவர் வந்து நம்ம பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய மகன். இவரும் முன்ன மாகாண சபை உறுப்பினராக இருந்தார். இந்த பயணத்தில் என்னையோட இவர் இணைஞ்சு என்னையோட வந்துக்கிட்டு இருக்காரு. நாங்கள் 2 பேர் மோகன் அதே போல் ஹரி நாங்கள் எல்லாம் சேர்ந்து தான் அந்த வேலைகளை செய்கிறோம். அப்போ உங்கள் எல்லாத்துக்கும் இன்றைக்கி ஒரு சந்தர்ப்பம், அன்னையோட அருள் கிடைக்கும். நீங்கள் எல்லோரும் அவங்கள வேண்டிக்கிறீங்க. உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் நீங்கிறதுக்கு அந்த அன்னை உதவி செய்வார் என்று கூறி உங்கள் எல்லோருக்கும் இந்த இடத்துக்கு வந்ததுக்கு நன்றி கூறி ஒவ்வொருத்தராக வந்து இந்த பொருட்களை வாங்கி கொள்ளுமாறு மிக அன்பாக உங்களை கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.